தரவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, தற்போது SYU நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான பாலஸ்தீன விடுதலைக்கான ஒரு பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுல தான் நாம பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். Palestine, free, free. 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 Palestine, 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 Palestine. Long live! Long live! Palestine, Free, free. Palestine, Long live! Palestine. Palestine! 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 SYU அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மோட்டார் சைக்கிள் பேரணி, அதாவது பலஸ்தீனுக்கு ஆதரவாக யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும், தனி நாடு உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கின்ற மோட்டார் சைக்கிள் பேரணியில் நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே சகோதரர் ரஸ்மின் அவர்களும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார். சகோதரர் ரஸ்மின், இது பற்றி சொல்லுங்கள். இன்றைய தினம் SYU சார்பாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாகன பேரணி பாலஸ்தீன விடுதலைக்கான ஒரு பேரணியாக நடைபெற்றது. நமக்கெல்லாம் தெரியும், கடந்த 627 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளிலையும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அந்த தாக்குதல்களில் இதுவரைக்கும் சுமார் 77,000 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் 1,37,000க்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். முழு காசாவும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமான அழிவை சந்தித்திருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் தொடர்ந்தும் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்துகிறது. நேற்று மாத்திரம் 54 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காசாவுக்குள்ள உணவு தேடச் சென்றவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படி உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, மருந்துகள் இல்லை. ஒவ்வொரு நாளும் அவர்கள் உண்ண வழியில்லாமல் மரணிக்கிற ஒரு நிலையும் உருவாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதை தாண்டி இந்த யுத்தத்தினால் பல பேரும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், அண்மையில் கிரேட்டா தன்பர்க், ரீமா ஹசன் போன்றவர்கள் கிளம்பி கடல் வழியாக நாங்கள் உணவு கொடுக்க போறோம் என்று போனாங்க. அவர்களையும் இஸ்ரேல் கைது செய்திருந்தது. அவர்களுடைய கப்பல் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இப்படியான அநியாயங்கள் எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது சர்வதேச மட்டத்தில் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஏன்னா இந்த மக்கள் மறக்கடிக்க செய்யப்படுகிறார்கள். இந்த மக்களுக்கு என்ன நடக்கிறது என்பது சர்வதேசத்திற்கு தெரிய வேண்டும் என்கிற காரணத்தினால தான் இது நடத்தப்படுகிறது. ஒரே ஒரு கவலை என்னன்னு கேட்டால், எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் ஓரளவுக்கு உண்டான மக்கள் திரளத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. எனவே எல்லா ஊர்களிலையும் இப்படியான கூட்டங்கள் நடைபெற வேண்டும், இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற வேண்டும். நிறைய முஸ்லிம் பெரும்பான்மையான கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான இப்படியான பேரணிகளை, அதே போன்ற பொதுக்கூட்டங்களை நடத்துங்கள் என்கிற கோரிக்கையும் இந்த இடத்துல நாங்கள் முன்வைத்துக் கொள்ள விரும்புகிறோம். Free, free.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, தற்போது SYU நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான பாலஸ்தீன விடுதலைக்கான ஒரு பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் தான் நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். பார்க்குறீங்க. இந்த பேரணியில் அது பின்னி காட்டுங்க. Free, 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 free. Long live. Palestine! 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 கட் பண்ணு. கொழும்பிலே SYU அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கின்ற மோட்டார் சைக்கிள் பேரணியில் இப்போது நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர் ரஸ்கின் அவர்கள் மேலதிகமான தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்போது கொழும்பிலே SYU சார்பாக ஆளுங்கட்சியினுடைய மாணவர் அமைப்பு சார்பாக ஒரு மாபெரும் பேரணியை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த பேரணியில நூற்றுக்கணக்கான மோட்டார் சைக்கிள்கள் பங்கு பெற்று இருக்கிறது. வாகன பேரணியாக இது பயணித்துக் கொண்டிருக்கிறது. நிறைய மாற்று மத சகோதரர்கள், நண்பர்கள், அன்பர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். பாலஸ்தீனத்திற்கான, இலங்கைக்கான பாலஸ்தீன தூதுவர் இந்த பேரணியை ஆரம்பித்து வைத்திருந்தார். தற்போது அவரும் இந்த பேரணியிலே பங்கு பெற்றிருக்கிறார். நிறைய சகோதரர்கள் ஆர்வத்தோடு பங்கெடுத்திருக்கிறார்கள். மகிழ்ச்சியான விவகாரம் என்னன்னு சொன்னா, நிறைய சிங்கள பெரும்பான்மை நண்பர்கள், அன்பர்கள், சகோதரர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். ஏன்னா இது ஒரு மாணவர் அமைப்புங்கிறதுனாலையும் பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். எனவே ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு ஒரு இந்த சகோதரர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிக்கு நாம் அத்தனை பேரும் அவர்களுக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரியான முயற்சிகள் இலங்கையில எல்லா பாகங்களிலும் நம்ம நடத்தணும். குறிப்பாக முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய கிழக்கு பகுதிகளிலையும் இந்த மாதிரி வாகன பேரணிகளை நம்ம நடத்தணும். அப்பதான் இந்த செய்திகள் உலக மக்களுக்கு போய் சேரும். இன்றைக்கு ஆளுங்கட்சியினுடைய மாணவர் அமைப்பே இதை முன்னெடுத்திருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. பின்னாடி வரக்கூடிய காட்சிகளை எல்லாம் நீங்க பார்க்க முடியும். நிறைய சகோதரர்கள் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். சிறுவர்கள், குழந்தைகள், பெண்கள் என்று பல பேரும் பங்கெடுத்திருக்கக்கூடிய காட்சிகள் தான் இதில் இடம்பெற்றிருக்கிறது. What
அதான் இப்படியே இப்படியே மடிக்கணும். இப்படியே எடுத்தா சரி. ஓ ஆ அன்புக்கினிய சகோதரர்களே, இப்பொழுது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான SYU நடத்தக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய மாணவர் அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் மோட்டார் சைக்கிள் பேரணி தான் நடைபெற்று வருகிறது. நிறைய மாற்று மத சகோதரர்கள், அதே போன்று பல இளைஞர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பேரணி மிக சிறப்பாக நடைபெற்று இலங்கைக்கான பாலஸ்தீன தூதுவர் ஆலயத்திலிருந்து ஆரம்பித்து தற்போது சுதந்திர சதுக்கத்தை வந்தடைந்திருக்கிறது. நீங்க நிறைய பார்க்கலாம், நிறைய இளைஞர்கள், பெண்கள் கூட கலந்து கொண்டிருக்கிறார்கள். மோட்டார் வண்டிகளில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் இதில் பதிவாகி இருக்கிறது. உலமாக்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். இப்படி பல பேரும் பங்கெடுத்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்க இதுல பாக்குறீங்க. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற நன்னோக்கத்தில் தான் இந்த செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதை நீங்கள் அவதானிக்க முடியும். என்ன இது இல்ல மோட்டார் சைக்கிள் பேரணி. வாகன பேரணி. ஓ இது என்ன இது